வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்னென்னா SRHS DC மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டாவது மேட்ச்சுங்க. லாஸ்ட் மேட்ச் யாருக்கும்னா இப்போ சொல்லிடுறேன், ஆர்சிபி வர்சஸ் அண்ட் இட்ஸ் என்ன சொல்ல ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ங்க லாஸ்ட்டு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் எம்ஐ லக்னோவில் எலிமினேட்டட் ஆகிட்டாங்க. அண்ட் இட்ஸ் வருத்தம் தான், ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் எக்ஸ்டீடியோ லாஸ்ட் மேட்ச், அப்புறம் ஃபைனல் மேட்ச்சுங்க. நான் சொல்லிடுறேன், ஒரு ப்ரெடிக்ஷனில் நான் இப்போ சொல்லிடுறேன். சிஎஸ்கே வரும், ஆர்ஆர் வரும், எஸ்ஆர்ஹெச் வரும், ஆர்சிபி வருங்க. 4 டீம் வரும். ஸோ அண்டு போன வீடியோ நான் தப்பாக சொல்லியிருப்பேன். இப்போ 5வது பிளேஸில் இருக்காங்க ஆர்சிபி. அண்டு இப்போ 2வது பிளேஸ் யாருன்னா இவங்கங்க, ஸோ ஆர்ஆர். ஸோ இப்போ 3rd பிளேஸ், இது வந்து 3rd பிளேஸ் வந்தால் கேகேஆர் வந்து 4th பிளேஸ் வந்துடும், எஸ்ஆர்ஹெச் வந்து 3rd பிளேஸ் வந்துடும். ஆர்சிபி அந்த மேட்ச் வின் ஆகிட்டாங்கன்னா 4th பிளேஸ் வந்துடும். கேகேஆர் வந்து 5th பிளேஸ் வந்து எலிமினேட்டட் ஆயிடுவாங்க. பார்ப்போம் யார் வருவாங்கன்னு. ஆர்சிபியா கேகேஆரா? ஸோ இந்த வாட்டி லக் இருக்க ஆர்சிபிக்குன்னு தெரியல. அண்ட் ஃபஸ்ட்டு பாலுங்க. அண்ட் இது அடிப்பாங்களா? ஐயோ, ஸ்டம்ப் அவுட்டு! எந்த பால் தான் போட்டிங்க? சரியாக ஸ்டம்ப் அவுட்டுங்க. அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டாங்க எஸ்ஆர்ஹெச்சில். என்ன ப்ரோ, ஃபஸ்ட்டு பாலே டக் அவுட் ஆகிட்டீங்க. எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு ஒரு ஃபார்மில் இல்லைன்னு நினைக்கிறேன். தூக்கி அடிச்சு ஒரு 6. 2வது பால் என்னடா 6 அப்படி, ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் இன்னொரு 6. இது இன்னொன்று 6 வருமா தெரியல, பார்ப்போம். அண்ட் 3rd பாலுங்க, இதில் ஒரு 6 வந்தால் சூப்பர். எஸ்ஆர்ஹெச்சுக்கு தூக்கி அடிச்சு ஒரு 4 போயிருக்குங்க. ஸோ அம்பையர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் 4th பால் அண்ட் 10 ரன்ஸ் எடுத்திருக்காங்க எஸ்ஆர்ஹெச். என்ன இது ஒரு மிஸ். அண்ட் என்னங்க, அடிக்கவே இல்லை. எஸ்ஆர்ஹெச் அடிக்கலாம், போன ஃபார்ம் மாதிரி அடிக்கலாங்க. தூக்கி அடிச்சு 6. சூப்பருங்க. கேட்டுருச்சு போல், அந்தளவுக்கு ஆடிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் ஆடிட்டுருக்காங்க. அடி சும்மா இடி மாதிரி ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த பாலும் 6 போட்டாங்கன்னா வேறு லெவலுங்க. அண்ட் இது வந்து பண்ணியிருக்காங்க, ஃபீல்டிங் செட்டப் மாற்றிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று ஒரு 6ங்க, பேக் பவுண்டரிஸ் அண்ட் 6. 22 ரன்ஸுங்க. 22 ரன்ஸுங்க, 1 விக்கெட். ஸோ இந்த வாட்டி பண்ணுவாங்க, அதே 6 பண்ணுவாங்களா தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் தூக்கி அடித்தார், ஹெலிகாப்டர் ஷாட் 4ங்க. ஹெலிகாப்டர் ஷாட்டில் ஒரு பேக் 4. சூப்பருங்க. 26 ரன்ஸ். இது அடிப்பாரா? பொறுத்து பார்ப்போம். அண்ட் அடிச்சிருக்காரு. ரன் விடுறாருங்க. சூப்பர். ஆனால் ஒரு சிங்கிள் தான் வந்திருக்கு. அடித்தாருங்க, ஆனால் இது ஆகலை. ஸோ இந்த வாட்டி ஒரு மலக்கு இருக்கும். அந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச்க்கு
சரியான அங்கே ஃபீல்டிங்க டிசியோட. அண்ட் ஆனால் என்ன கீப்பர் தான் ஒன்று பண்ணல. ஆனால் சரியான ஃபீல்டிங் நான் சொல்லிட்டேன். சரியான ஒரு ஃபீல்டிங்கு. இது என்ன இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங்கா ப்ரோ? தூக்கி அடித்தார். சிங்கிள் ஓடுறாரு. ஆஹா, சிங்கிள் ஓடி இருக்காங்கங்க டிசி கேப்டன். கை இது பண்ணுறாங்க. சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஆடிட்டுருக்காங்க. கேட்சா இல்லைங்க, சிங்கிள் தான் ஓடிட்டுருக்காங்க. என்னடா ஆச்சு? எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் பால் அடிப்பீங்களா? ஒரு 4 தட்டி விடுவீங்களா? போப்போம். தூக்கி அடிச்சு ஒரு 4ங்க. இந்த மேட்ச் 34ங்க ரன்ஸுங்க. சுமாரான டார்கெட். 3 ரன்ட்டு எடுத்தாங்க அண்ட் 34 ரன் டு வின். பவுலிங்கில் கலக்கினோம். ஓகே, 34 ரன்னும் 2 ஓவர்ஸில் ஒரு ஓகேயான ஒரு டார்கெட். ஆனால் இந்த டிஃபெண்டிங் தான் இப்போ முக்கியம் இங்கே சர்ச்சுக்கு. அண்ட் அங்கே நல்லா பேட்டிங் தான் முக்கியம் டிசிக்கு. அண்டு அவுட் எம்பையர் அவுட்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவ்யூ எடுத்திருக்காங்க டிசி. ஸோ பால் வருது கரெக்டாக இல்லை படுதுங்க. இன் லைனுங்க, ஹிட்டிங் த விக்கெட். அண்ட் நடு ஸ்டெம்பில் தான் ஏம் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருந்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வின்னிங் ஆவாங்க. அண்ட் 3வது பிளேஸ்க்கு போயிடுவாங்க எஸ்ஆர்ஹெச். அண்ட் கேகேஆர் வந்து 4வது பிளேஸ் போயிடுவாங்க. ஸோ இப்போ யார் வருவாங்க தான் இங்கே வந்து காம்படிஷனே? ஆர்சிபியா இல்லாட்டி கேகேஆரா? அண்ட் இது ஒரு கேட்ச் அவுட். சூப்பரான கேட்ச் அவுட்டுங்க. 2 விக்கெட்ஸ் அடிச்சாருங்க. ஆனால் இங்கே ஒரு ஃபீல்டிங் இருக்காங்க. ஸோ 0 ரன்ஸ். அண்ட் இது என்ன இந்த பால் ஸ்டொக்கு அண்ட் சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க. சூப்பர். அண்ட் 9 பால்ஸில் 33 ரன்ஸ் எடுக்கணும். யாருக்கு தான் இந்த மேட்ச் இதாகும் தெரியல. எஸ்ஆர்ஹெச்ல டிசியா? அண்ட் அவுட்டா? அவுட். அம்பையர் டிசிஷன் அவுட். அண்ட் ஒரு இது என்ன கொடுப்பாங்க? ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பால் வருது. அண்ட் பால் வருது. இட்ஸ் அவுட் சைட் ஆஃப். ஸோ தப்பிச்சிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனால் நீ 2 பால்ஸ் இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. ஸோ இதை அடிக்கிறாரு. பேக் ஷாட். விக்கெட்டுங்க. விக்கெட். சூப்பரான ஒரு ஃபீல்டிங்க. ஸோ லாஸ்ட் பால் அண்ட் 1 ரன் தாங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டொக்கு யாரோ ஒருத்தர் வரலாங்க. அண்ட் 2 ரன்ஸுங்க இந்த ஓவர் முடிவில். 2 ரன்ஸ். அண்ட் அந்த ஓவர் முடிவில் 2 ரன்ஸ் அண்ட் 3 விக்கெட்ஸுங்க. ஸோ ஃபஸ்ட்
லாஸ்ட் ஓவருங்க 32 ரன் டு வின். எல்லா பாலும் 6 அடிச்சா கூட முடியாது. இட்ஸ் கேட்ச் அவுட். சூப்பருங்க, சரியான ஒரு ஃபீல்டிங் அங்கே இருக்குது. 2 ரன்ஸ் எடுத்துருக்காங்க அண்ட் சரியான ஃபீல்டிங் அண்ட் 5 பாலில் 32 ரன் டு வின். நோ பால் அந்த மாதிரி போட்டால் தாங்க இருக்குது. சர்ச் ஃபீல்டிங் அடிச்சிருக்காரு. இட்ஸ் அ பவுண்ட்ரியா? இல்லைங்க, பவுண்ட்ரி இல்லை. சூப்பருங்க, சூப்பரான அங்கே ஒரு ஃபீல்டிங் இருக்குது. அண்ட் 2 ரன்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் 4 விக்கெட்ஸ். 4 பாலில் 30 ரன் டு வின்னு. அண்ட் அவுட்டு தானே, இட்ஸ் அவுட்டு. டிசியோட லாஸ்ட் ரிவ்யூ அது எடுக்கிறாங்க. லாஸ்ட் கடைசி ஒரு ரிவ்யூவை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த ரிவ்யூ வருது அண்ட் இட்ஸ் அவுட்டுங்க. கடைசி ரிவ்யூ வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு டிசிக்கு. விக்கெட் மேலே விக்கெட்டை விழுந்துட்டுருக்கு அண்ட் 4 ரன்ஸ் அண்ட் 5 விக்கெட்ஸ். அண்ட் லாஸ்ட் 3 பால்ஸில் 30 ரன் எடுக்கணும். இட்ஸ் இம்பாசிபிள். வைடு அந்த மாதிரிலாம் போட்டால் தான் இருக்குங்க. அடிச்சார், ஸ்டொக்கு அடித்தார். அங்கே ஃபீல்டிங் இருக்குது அண்ட் இது சிங்கிள் தாங்க ஓடி இருக்காங்க. அண்ட் 5 ரன் எடுத்திருக்காங்க. 5 விக்கெட் 5 ரன். ஸோ லாஸ்ட் 2 பால்ஸில் 29 ரன் எடுக்கணும் ஒரு நிலமை இருக்குது. ஓகே, ஸ்டொக்கு தாங்க, எல்லாமே ஸ்டொக்கு தான் வைக்கிறாங்க. 2 ரன்ஸா? இல்லைங்க, ஒரு சிங்கிள் தாங்க. லாஸ்ட் 1 பாலில் 26 ரன்லாம் முடியவே முடியாது. கரெக்ட் நோ பால் அந்த மாதிரி போட்டதாக இருக்குது. அண்ட் இட்ஸ் அ கரெக்ட் பால். அதுவும் ஸ்டொக்கில் போய் முடிஞ்சு இந்த மேட்ச் வின்னிங். இந்த மேட்சுங்க எஸ்ஆர்ஹெச் வெற்றி மேலே வெற்றியாக போயிட்டுருக்கு. எஸ்ஆர்ஹெச் சூப்பராக ஒரு எண்டிங் அண்ட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அண்ட் டிசி எலிமினேட் ஆகிட்டாங்க. அண்ட் 8th பிளேஸில் இருக்கிற டிசி 9th பிளேஸ் போயிட்டாங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 8th பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அண்ட் ரேங்கிங்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது சிஎஸ்கே, செகண்ட் பிளேஸில் இருக்கிற ஆர்ஆர், தேர்ட் பிளேஸில் இருக்கிறது இப்போது எஸ்ஆர்ஹெச், 4th பிளேஸில் கேகேஆர், 5th பிளேஸில் ஆர்சிபி, 6th பிளேஸில் யார் இருக்காங்கன்னா ஜிடி, 7th பிளேஸில் இப்போது லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ், 8th பிளேஸில் பஞ்சாப் கிங்ஸ், 9th பிளேஸில் டிசி, 10th பிளேஸில் எம்ஐங்க. வேறு லெவலான ஒரு மேட்சாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் ஃபைனல், த செமிஃபைனல் மேட்ச்ங்க. அண்ட் ஃபைனலுக்கு டீம்ஸ் போவாங்களா? இப்போ என்ன தெரியுமா மேட், 5th பிளேஸில் இருக்க ஆர்சிபி இப்போ 4th பிளேஸ் வந்தாங்கன்னா, பஞ்சாப் கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா போயிடுவாங்க. 4th பிளேஸ் போய் ஃபைனல் வந்துடுவாங்க ஆர்சிபி. அண்ட் ஃபஸ்ட்டு கப்பாக இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.